இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகலாம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காய் வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்க நிறைய பேர் ஒருவேளை இருளுக்குள்ளே இருக்கலாம். இருள் அப்படின்றது கண்கள் இருந்தும் பார்க்க முடியாது, முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது, தீர்மானம் எடுக்க தெரியல, முடிவு எடுக்க தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, எதை எடுக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை, சுற்றிலும் ஒருவேளை இருட்டா இருக்கலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, நான் எப்படி இதை சரி பண்ணுவேன், எப்படி இந்த பாதையை நான் கடப்பேன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை இருளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உங்களை சுற்றி இருக்கிற அந்தகார இருளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த பாவ இருளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்த உடனே நீங்கள் நன்றான முடிவை எடுப்பீர்கள், சரியான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிற வாசல்களை உங்களுடைய கண்கள் காணும். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போய் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஆமென். அடைந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து உங்க பிள்ளைகளை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். பல ஆண்டுகளாக இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்குள்ளாக வரப்போகிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே என்னன்னா, நம்முடைய இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க தனியா ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். உங்களை சுற்றி வெளிச்சங்கள் இருந்தாலும் ஒரு மரண இருள் உங்களுக்குள்ள சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளிச்சம் வெளியில இருக்குது, ஆனா இருதயத்திற்குள்ள வாழ்க்கையில சரீரத்தில் வெளிச்சம் இல்லை. ஆனா வேதம் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். நீங்க அந்த சொந்தங்களுக்கு முன்பாக வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பீர்கள். இனி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. இனி இருளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற அந்த வாழ்க்கை இனி கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மாற்றுவேன். ஆமேன். மறைந்து கிடக்கிற உங்களை, இனி வெளிச்சத்திற்கு வர வேண்டாம் என்று நினைத்த உங்களை, ஒதுங்கி ஒதுங்கி வாழ்கிற உங்களை, யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்திலே பதுங்கினது போல இருக்கிற உங்களை, பல ஆண்டுகளாக யாருடைய முகத்திலையும் முழிக்க முடியாம, யாரையும் பார்க்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருக்கிற அநேகம் பேரை கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க வெளிச்சத்தில் வந்து நிற்பீங்க. இனி மறைஞ்சு மறைஞ்சு வாழ மாட்டீங்க.
எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மறைந்து வாழ்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து ஆமே உங்களை வெளி தேசத்திற்கு வெளி இடத்திற்கு சொந்தங்கள் மத்தியிலே வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அழகு பார்க்கிறவராய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி praise the Lord. ஆமென். மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் பேரை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். யாருக்கும் தெரியாமல் இருக்கிற உங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். ஆமென். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது விசேஷமாக வேதத்திலே இந்த சூனேமியாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வாசித்தேன். அப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை ஒரு பெரிய விஷயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 காரியத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே மீட்டு கொண்டு வருகிறார். அப்படின்னா இந்த சூனேமியாள் என்கிற இந்த மனுஷியினுடைய வாழ்க்கையிலே 3 வித காரியத்திற்காக அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். 3 வித காரியத்திற்காக அவங்க ஜெபங்களை ஏறெடுத்தாங்க. அதே போல அவங்க ஜெபிச்சது போலவே ஆண்டவர் 3 காரியத்திலிருந்தும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இந்த சூனேமியாளுடைய சில கேரக்டர்ஸ் குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் செய்த 2 விதமான அற்புதங்களையும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்பர் 1 வாசிக்கலாம். வேதத்தை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலிகளையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சூனேமியாள் சொல்லப்பட்டிருக்கிற இதே அதிகாரத்தில் யாரையும் சொல்லப்பட்டிருக்குன்னா 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே இன்னொரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். நல்லா கவனிச்சுக்குங்க. இதே அதிகாரத்தில் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2 சகோதரிகள் இடம் பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி. இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய மனுஷனிடத்திலே வருகிறார். அப்படின்னா கர்த்தரிடத்தில் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவனார் மரித்து போனார். அவர் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனால் அவர் ஒரு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டார். இப்போ கடன் வாங்கினவங்க எல்லாருமே இந்த பிள்ளைகளையும் விலைக்கு வாங்குறதுக்காக வர்றாங்க. என்னால் அந்த கடனை அடைக்க முடியல, எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி தீர்க்கதரிசியினிடத்தில் வர்றாங்க. ஆனா அதே அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, இந்த சூனேமியாள் என்கிற இந்த பெண் வர்றாங்க. இந்த பெண் எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவ மனுஷனிடத்திலே வர்றது, இந்த தேவ மனுஷனிடத்திலே பேசுகிறது ஒரு நன்மைக்காக அல்ல, ஒரு ஜெப குறிப்புக்காக அல்ல, ஒரு பணத்திற்காக அல்ல, ஒரு தேவைக்காக அல்ல. எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல் வைத்த நேசத்திற்காக, கர்த்தர்
கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு இந்த சகோதரி தேவனுடைய ஊழியக்காரரை தேடி வருகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமா சிலதுல இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா, ஆண்டவருடைய கையை பார்த்தே நம்ம வர்றோம். எப்போ வந்தாலும் எதுக்கு வர்றோம்னா, ஆண்டவருடைய கையை பார்த்தே வரும். ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்வாரா, ஆண்டவர் ஏதாவது எனக்கு கொடுப்பாரா, ஆண்டவரிடத்துல இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா? ஆனா உண்மையாய் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய கரத்தை அல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர்கள் அவருடைய முகத்தை, அவர்கள் அவருடைய கரத்தை நோக்கி பார்த்தார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை அப்படின்னு சொல்லல. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். நம்ம சில நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றது தவறல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனா தேவ சமூகத்திற்கு நம்ம வரும்போது எப்பவும் எதுக்கு வரக்கூடாதுன்னா, நம்ம ஜெப குறிப்போட வந்துடக்கூடாது, தேவைகளுக்காகவே வந்துடக்கூடாது. அதற்கு மாறாக இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண உட்கார்றீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வரீங்களோ, அப்போ தேவைகளோட அல்ல, எதோட போகணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை கனப்படுத்த, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, கர்த்தருக்கு ஆராதிக்கிறதற்காக கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க போங்க. நான் நம்புறேன், உங்க காரியம், சில காரியம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க துதிக்க துதிக்க, நீங்க கர்த்தரை கனம் பண்ண அந்த காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ நான் நினைச்சேன், இந்த சூனேமியால் அவர்களிடத்தில் இருந்த முதல் அபிஷேகம் என்னன்னா, ஆண்டவர் இவங்க இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் திரும்பி கொடுத்தார். கர்த்தர் இந்த மகளை இருளில் இருந்த ஆண்டவர் வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். என்ன கேரக்டர் இருந்துச்சுன்னா, அவர்கள் எந்த நன்மைக்கும் யாரிடத்துல போகலன்னா கர்த்தரிடத்துல போகல. கர்த்தரிடத்துல போனது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய், ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய். ஆமென் சொல்லுங்க. கைகளை அப்படியே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே சொல்லுங்க முழு பலத்தோடு, ஏசப்பா ஆண்டவரே உங்களை 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 கனப்படுத்துகிறேன். எப்பொழுது நான் உங்க சமூகத்தில் வந்தாலும், நான் எப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும், இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் என்னுடைய தேவைக்காக அல்ல, என்னுடைய தேவைக்காக மட்டும் அல்ல, உங்களை ஆராதிக்கிறதற்கு, உங்களை நேசித்து உங்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கேளுங்க அப்பா. இதுவரைக்கும் ஒருவேளை தேவைகளுக்காக மட்டும் நீங்க வந்திருப்பீங்கன்னா, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க அந்த பிரச்சனைக்காக மட்டுமே கர்த்தரை தேடி இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முடிவோட கர்த்தரை தேடுங்க. அப்பா, இனி உங்க சமூகத்தில் நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்பொழுது நான் நன்றியோட வருவேன், உங்களை கனப்படுத்துறதற்கு நான் வருவேன். ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறதற்கு வருவேன். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் தலையின் மேல் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவரை நேசித்து அவரை கனப்படுத்த. அதான் 2 பேரை குறித்து வேதம் சொல்லுது, மார்த்தாள் மரியாள். இந்த மார்த்தாள் மரியாளில் மார்த்தாளை குறித்து வேதம் சொல்லுது, எப்படியாவது அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாங்க. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பிள்ளைகளிடத்தில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் கை நிறைய சம்பாரிச்சு நான் ஊழியத்தை தாங்கணும் பாஸ்டர், உங்களுக்கு நிறைய ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய டார்கெட்டு, நிறைய ஏழைகளுக்கு நான் கொடுக்கணும். அப்போது ஒரு பக்கத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்காக கொடுக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக தாங்கணும். இந்த மாதிரி ஆண்டவருக்காக 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 நிறைய நான் செய்யணும், ஆண்டவருக்காக நான் நிறைய செய்யணும். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக செய்கிறதல்ல, ஆண்டவரோடு இருக்கிறத தான் ஆண்டவர் ரொம்ப
ரொம்ப விரும்புகிறார். ஆமேன். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த பண உதவி தேவனுடைய ராஜ்யத்திற்கான எல்லாமே நடந்துரும், அந்தந்த நேரத்தில் நடந்துரும். நான் நம்புறேன், அந்நியர்களுடைய துஷ்டர்களுடைய சில பணத்தை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, தேவனுடைய ஊழியத்திற்காக கூட வச்சிருக்கிறாரு, தேவ ராஜ்யத்திற்கு கூட வச்சிருக்கிறாரு. ஆனா உங்க சார்பில் உங்களுக்காக வேற யாரும் போய் எங்க நின்ற முடியாதுன்னா கர்த்தர் சமூகத்தில் நின்ற முடியாது. நம்ம பணத்தை கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது, நம்முடைய வேலையை கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது, நம்ம துணியை கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு அது எல்லாம் வேண்டாம். ஏன்னா அது எல்லாம் அவரே நமக்கு தந்தது, அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம விதைக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளை எனக்கு முன்பாக வந்து நிற்கணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சூனேமியாளுக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய மகிமையை செய்கிறதற்கு காரணம், அவங்க தேவைக்காக அல்ல, தேவனிடத்தில் வைத்த அன்பிற்காக கர்த்தர் சமூகத்தில் போய் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். நான் உங்க சமூகத்தில் வரும்போதெல்லாம் உங்களை நேசித்து நான் வரணும் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டே நான் வரணும் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நான் வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நான் கடந்து போறேன். எஸ் எஸ், அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு, கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. இனி ஒரு நாள் கூட என்னுடைய தேவையை முன்னாடி வச்சில்ல, உம்முடைய நீதி நியாயங்களை முன்பாக நிறுத்தி, ஆமே, உங்க சமூகத்தில் வரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் போகக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இரண்டாவது காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அடுத்த வசனம், அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அடுத்த வசனம், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை கேட்டதற்கு அவன் அவளுக்கு, பிள்ளை இல்லை, அவள் புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ தீர்க்கதரிசிக்கு மேலே ஒரு வீட்டில் ஒரு ரூம் கட்டி கொடுத்தாச்சு. அவர் வரும்போதெல்லாம் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஸ்டே பண்ணுறாரு, அவர் நல்ல ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு நல்ல சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி, இவ்வளவு கரிசனையோடு நீர் என்ன விசாரிக்கிறியே, இவ்வளவு அழகாக என்னுடைய உங்கள் வீட்டில் ஒரு மாடியில் ஒரு ரூம் போட்டு கொடுத்து ஊழியக்காரனை இவ்வளவு நீ நேசிக்கிறியே, உனக்கு நான் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? அப்போ இந்த தேவ மனுஷன் கேட்கும் போது என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு ராஜாவினிடத்துல ஏதாவது பேசணுமா அப்படின்னா, மேலிடத்துல ஏதாவது பேசணுமா? இந்த தீர்க்கதரிசி மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னா, ராஜாக்கள் கூட இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, ஏன்னா பள்ளி அறையிலே சொல்லப்படுகிற வார்த்தையை வெளியில சொல்லக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா, இந்த தீர்க்கதரிசிக்கு இருக்குது. இந்த தீர்க்கதரிசி நடக்கிற காரியத்தை எல்லாம் சொல்றதுனால அங்க ராஜா பெரிய ஆள் கிடையாது. யார் தான் பெரிய ஆள் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசி தான் பெரிய ஆள். இவர் என்ன
சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, என்னுடைய வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் எங்க பேசணுமோ அங்க உனக்காக பேசுவேன். எதை வாங்கி தரணுமோ அதை உனக்கு வாங்கி தரதுக்கு என்னால முடியும். உனக்கு என்ன தேவை இருக்குது, நீ என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுங்க, உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா? இப்போ ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்களேன், நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு நல்ல வெயிட்டான ஒரு ஆள், அவரால் நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்மகிட்ட கேட்டால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய பேர் பக்கம் பக்கமாக லிஸ்ட் கொடுத்துருவோம். சார் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த சூனேமி ஆளுக்கு ஒரு ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கர்சனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றாள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆமென். ஆனா இவங்க என்ன பிரச்சனையோட இருக்கிறாங்க, இவங்க என்ன தேவையோட இருக்கிறாங்க? அடுத்த நிமிஷம் கேயாசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா இல்ல, அந்த அம்மா வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, அந்த அம்மாவுக்கு இவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவருடைய கணவனாரும் எப்படி இருக்கிறாருன்னா, ரொம்ப ஏஜ்டு பர்சனா இருக்கிறாரு, அவளுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு குறை இருக்குது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, பிள்ளை செல்வம் இல்லை. பொதுவாக பிள்ளை லேட் ஆகிற, பிள்ளை இல்லாத ஒருத்தங்களை நீங்க நம்ம கொண்டு போய் விட்டு அவங்க எங்க ஜெபக்குறிப்புக்கு போனாலும் அவங்க என்ன ஜெபக்குறிப்பு மட்டும்தான் சொல்லுவாங்கன்னா, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க, அவங்க தேவைக்காக ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு எதுதான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தா போதும், எனக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தா போதும், இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, இந்த தேவை தான் பெரிய தேவை, வேற எல்லா தேவையும் நான் சமாளிச்சிடுவேன், வேற எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனா அவ்வளவு பெரிய முக்கியமான தேவை இருந்தாலும் இந்த சூனேமி ஆளுக்கு மனசுக்குள்ள ஒரு இருக்குது, எனக்கு ஒரு நீட் இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அந்த தேவையை எந்த மனுஷனாலும் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த தேவையை யார் ஒருத்தர் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும்னா, அது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் கொடுத்தா மட்டும்தான் நிறையும், அவர் கொடுத்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும், அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும். வேறு யார் நினைச்சாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால என்னுடைய தேவையை நான் மனுஷனிடத்திலே அல்ல, என்னுடைய தேவையை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனிடத்திற்கு மட்டும்தான் சொல்லுவேன். நல்ல கரங்களை தட்டி, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதற்கு ஒருத்தர், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதற்கு ஒருவர் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியத்துல தேவன் இடைப்பட்டா மட்டும்தான் எனக்கு அற்புதம் உண்டாகும். இந்த காரியத்துல தேவன் தலையிட்டால் மட்டும்தான் அற்புதம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்துல பாத்தீங்க அப்படின்னா, யார் தலையிட்டாலும் அற்புதம் நடக்காது, யார் நமக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் நமக்கு அந்த காரியத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நமக்கு விடுதலை கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை, விடுதலை கொடுக்க முடியாத ஒரு தேவையை நம்ம எப்படி மனுஷனிடத்துல சொல்ல முடியும்? நம்ம எப்படி மனுஷனிடத்துல சொல்றது? அதனால ஒன்று நம்ம நினைத்து கொள்ளணும், என்னுடைய ஜெபமெல்லாம், என்னுடைய கூக்குரல்லாம் யாரை நோக்கினா, கர்த்தர் ஒருவரை மட்டுமே நோக்கி. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு தீர்மானமே எடுங்க. சில காரியங்கள் யாரிடத்திலும் போக வேண்டாம், தேவனிடத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நமக்கான உதவிகளை எந்த இடத்துல கொண்டு வரணுமோ அந்த இடத்திலே எனக்காக கர்த்தர் கொண்டு வருவதற்கு எவ்வளவு தடைகளா இருந்தாலும் அந்த தடைகளை மாற்றி கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் யோசபாத்துக்கு வாக்கு கொடுக்கிறாரு, காத்து
காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு வேதம் சொல்லுது, ஏதோம் தேசத்து வழியாய் புறப்பட்டு வந்துச்சாமா. இந்த ஏதோம் அப்படின்ற தேசம் வந்து ஏசாவினுடைய தேசம். இந்த ஏதோம் தேசத்துல இருக்கிறவங்க தங்களுடைய ஊர் வழியாக எதையுமே அனுப்ப மாட்டாங்க, எந்த விஷயத்தையுமே அனுப்ப மாட்டாங்க. எது வந்தாலும் தடை பண்ணுவாங்க. அப்படின்னா யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல கிராஸ் பண்ணா கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏதோமியரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேசத்திற்குள்ள யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா எந்த இடத்திலிருந்து உதவி வராதோ, எந்த இடத்துல தடையா இருக்கிறதோ, கர்த்தர் அங்கதான் வாக்கு கொடுக்கிறாரு. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்குல தண்ணீர் ஏதோ வழியாய் யார் அடைத்தாலும் கர்த்தர் திறக்கிற வாசலை அடைக்க முடியாது. யார் கொடுக்க வேண்டான்னு நினைச்சாலும் ஆண்டவர் கொடுக்கிற கையை தடுக்க முடியாது. நான் நம்புகிறேன், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். என்னுடைய தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர், என்னை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். இந்த காரியத்தில் நான் தேவனையே நோக்கி இருப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா. அப்போ டக்கு டக்குன்னு கேட்ட உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிடக்கூடாது. இங்கே கேட்கறது ஊழியக்காரர் தான் கேட்கிறாரு, சாதாரணமான ஒரு மனுஷன் கேட்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஊழியக்காரர்களை நம்ம சந்திக்க வர்றதே எதுக்கு சந்திக்க வருவோம்னா, சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்றது தான் வருவோம், நம்முடைய ஜப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்றதுக்கு தான் வருவோம். நம்ம அப்படி சொல்றது, அது செய்யறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த சூனியம்மாளுடைய ஃபெய்த்தை பாருங்க. இந்த சூனியம்மாளிடத்துல இருந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பிரச்சனையை நான் வந்து பாஸ்டர்கிட்டே சொன்னாலும், என் பிரச்சனையை ஊழியக்காரர்கிட்டே சொன்னாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு அவரிடத்திலிருந்து வராது. என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருந்து தான் வரும்னா, கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். நான் நோக்கி பார்க்க வேண்டிய கண்மலை அவர் ஒருவர் மட்டும்தான். நான் பார்க்க வேண்டிய கண்மலை அவர் மட்டும்தான். நான் அறை வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கேட்பேன், கர்த்தர் எனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். நான் யாருக்கும் தெரியாத இடத்திலிருந்து கேட்பேன், கர்த்தர் அங்கிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். அந்த காலத்திலே பார்க்கிற பிதா எனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போகும்போது அன்னாளுக்கு வந்து ஏலியினிடத்துல சொல்லணும்னு மனசு வரல, ஏலியினிடத்துல எதுவுமே சொல்லல. அவள் மிகுந்த வியாகுலத்தை கர்த்தர் சமூகத்துல கொற்றா. அவள் எடுத்த ஒரு தீர்மானம் தான் என்ன அப்படின்னா, என் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒருத்தர் தீர்வு இருக்கிறார். நான் நம்புறேன் பிரதர், உங்க பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வு, உங்க போராட்டத்திற்கு கர்த்தர் தீர்வு, இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் தீர்வு. ஆண்டவர் நினைச்சார்னா அந்த காரியத்தை கண்டிப்பா செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க யாரிடத்திலும் போக வேண்டாம். உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து நீங்க போகும்போது திறக்கப்படாத வழிகள் உங்களுக்காக கண்டிப்பாக திறக்கப்படும், பாதைகள் உங்களுக்காக திறக்கப்படும். அவரிடத்தில் போகிற ஒருவரும் வெட்க முகமாய் திரும்பினது இல்லை, அவரிடத்தில் போன ஒருவரும் வெறுமையாய் திரும்பினது இல்லை, வெறுமையாய் திரும்பினது இல்லை. ஹல்லேலூயா. தகப்பனே, எனக்கு ஒரு அறிவை தாரும். இந்த சூனேமியாளிடத்துல இருந்த அறிவை எனக்கு தாரும். என்ன அறிவு அப்படின்னு சொன்னா, என்னுடைய தேவை என்னன்னு கேட்டா கூட, பவர்ஃபுல்லான மனுஷன் கேட்டா கூட அவங்களுக்கு ஒரே ஒரு ஒன்று தான் தெரியும். நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னா, கண்டிப்பா நான் மனுஷன்கிட்ட சொல்ல மாட்டேன், கர்த்தரிடத்திலேயே சொல்லுவேன். நான் வந்து இதை மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய இந்த போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து புதுசாக வந்து அங்கே ஜாயின் பண்ணார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்முடைய சபையில் அடிக்கடி வருவாங்க. அந்த ஐயா ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஐயா. அவர் வந்து ஃபஸ்ட்டு ரத்னபுரி ஸ்டேஷனில் அவர் சார்ஜ் எடுக்கும்போது இந்த ஐயா வந்து என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசாக சார்ஜ் எடுக்கிறாரு, நான் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவரை வெல்கம் பண்ண போகிறேன், நீங்கள் என் கூட வர்றீங்களா, நான் உங்களை சும்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சரி, எனக்கு வந்து புதுமையாக
இருந்துச்சு. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டு இந்த ரத்தினபுரி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க புதுசாக வந்து அவங்க இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணாங்க. உடனே ஐயா வந்து பூங்கொத்து கொடுத்தாரு. உடனே அவர் வரவேற்று எங்கள் 2 பேரையும் அங்கேயே உட்கார வச்சுட்டு டீ ஆர்டர் பண்ணி டீ சாப்பிட்டவன. உடனே அந்த ஐயா வந்து என்னை பார்த்து வந்து இவங்க தான் இந்த ஏரியாவில் பாஸ்டராக இருக்காங்க, ரத்தினபுரியில் இவங்க வந்து சர்ச் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் உடனே என்ன பார்த்து, ஃபாதர் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து எனக்கு தெரியும், அந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், இனி வந்து நீ அதை மறந்துடுங்க, அங்கே யார் பிரச்சனைக்குரிய நபரோ, அங்கே எந்த நபர் பிரச்சனைக்குரிய நபரோ அவருடைய பேரை மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், எப்படி பேசணுமோ அப்படி பேசி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்னால அவ்வளவு பிரச்சனையில் நான் இருக்கிறேன். பயங்கரமான பிரச்சனை. அந்த பையன் ஒரு 4-5 பசங்களை கூட்டிட்டு வந்து இங்கே முன்னாடி இருக்கிற 2 கேமராவை அடித்து உடைச்சிட்டாங்க. உள்ளே இருக்கிற லேப்டாப்பை அப்போ தான் தூக்கிட்டு போனாங்க. அப்போது எனக்கு வந்து நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன், நான் ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய குமுறலை கேட்டு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து தோணுது, சரி இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான், பேரை சொல்லிட்டோன்னா அவர் பேசி வைப்பாருன்னு சொல்லி சொல்லலான்னு அப்படியே யோசிக்கும் போது என் மனசுக்குள்ள இன்னொரு வார்த்தை கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, இவன் உன்னை ரட்சிச்சிருவானோ, இவர் உன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிடுவாரோ, அந்த பேரை சொன்ன உடனே இவர் உனக்காக வழக்காடிடுவாரா அப்படின்னு என்னமோ என்னை அடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் உள்ள கேட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே வந்த பேரை அப்படியே முழுங்கிட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார் ஒன்றுமே இல்லை, அப்படியே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படி வந்தாச்சு. ஆனால் அதற்கு பிறகு ஒருவேளை அந்த பர்சனுடைய பேரை சொல்லி அந்த நபர் இவங்களை வந்து திட்டிருந்தாங்கன்னா வித்தியாசமாக போயிருக்கும். நான் என்னன்னா ஒரு 3 மாதம் தாண்டி அதே போலீஸ்காரரும் எனக்கு பிரச்சனை பண்ண அதே நபரும் 2 பேரும் பைக்கில் நின்று ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து நான் அவர் போன உடனே நான் போகிறேன், போய் நின்று சார் என்ன தெரியுதா அப்படின்னா, ஆமாம் தெரியுது, ஃபாதர் தானே தெரியுது, இந்த தம்பி இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஸ்டேஷனில் ஜெயிலேருந்து வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் எங்களுடைய விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் அப்போ தான் நினச்சேன், ஒருவேளை அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்மளை காப்பாற்றுகிறது பவர்ஃபுல்லான மேன் கிடையாது, பவர்ஃபுல்லான நபர்கள் கிடையாது. அவரை தெரியும், இவரை தெரியும், இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க. நான் நம்புகிறேன், அத்தனை பேரை நமக்கு உலகத்தில் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் என்னுடைய நீடு, என்னுடைய தேவைக்கு உதவிய கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க ஆண்டவரை மட்டும்தான் நீங்க நம்பணும், நீங்க ஏசப்பாவை மட்டும்தான் நம்பணும். சொந்தக்காரர்களை நம்பி இறங்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களை நம்பி இறங்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சில அதிகாரமுள்ள நபர்களை நம்பி தயவு செய்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு கர்த்தரே சில உதவிகளை அப்படி கொண்டு வந்தா அதுவும் ஆண்டவரே சார்ந்து அவர்களை வந்து ஒரு சப்பா, அவங்க மாறலாம், அவங்க நினைச்சா மாறலாம், செஞ்சாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் உங்களுடைய இருதயம் இருக்கணுமே தவிர முழுக்க யாரை நம்பிடக்கூடாதுன்னா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருக்கிறதே நலம். கர்த்தர் பேறுதலே பற்றுதலா இருக்கிறதே நலம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, என்னுடைய தேவையை சந்திக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார், நான் அவர்கிட்ட தான் வாயை திறப்பேன், நான் அவரிடத்துல தான் முழங்கால முடக்குவேன், என் கையை அவருக்கு நேராக தான் நான் விரிப்பேன், என்னுடைய கண்களை அவருக்கு நேராக தான் ஏறெடுப்பேன். வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை மேல தட்டி, நீர்தான் பெரியவர், நீர்தான் பெரியவர் சொல்லுங்க. இயேசுவே நீர்தான் பெரியவர், உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் வெறுமையே திரும்பி போனது இல்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை. சொல்லுங்க எல்லாரும். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில். இப்ப கைய மேல. இயேசு மகராஜா எங்கள் நேசா அரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புறோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை. உமது முகம் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புறோம்பா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை. சொல்லுவெல்லாரும். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை. சொல்லுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட. சொல்லுங்க. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. ஆமப்பா. இந்த 100 நாட்களும் உம்மை தேடி வந்தோரை நீங்க கைவிடுவதே. கடைசியாக இயேசு மகராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். இதை நீங்க இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது அந்த தேவையை கர்த்தர் தலையிட்டா மட்டும்தான் அது கம்ப்ளீட்டா எனக்கு நார்மல் ஆகும். எனக்கு முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என் காரியத்துல யார் தலையிடணும்னா ஆண்டவர் தலையிடணும். இந்த காரியம் யாரால நடக்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தரால தான் நடக்கும். வல்லமை உள்ளவர்களால நடக்காது, ராஜாக்களால நடக்காது. எனக்கு எல்லாரையும் தெரியுன்றதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அது யாரால மட்டும்தான் நடக்கும்னா அது தேவனாலே கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் நீங்க எங்கெல்லாமோ போனீங்க, சிஸ்டர் நீங்க எங்கெல்லாமோ போனீங்க, யாரெல்லாமோ தேடினீங்க, யாரெல்லாமோ பண்ணீங்க, ஆனா இதுவரைக்கும் அதுல ஒரு வெற்றி கூட கிடைக்கல, இல்ல பதிலே இல்லை. இல்ல அவங்க நிறைய பேர் உங்களை பார்த்தே சொல்லியிருக்கலாம், என்னமோ தெரியல, எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கேன் சார், ஆனா உங்களுக்கு மட்டும் பண்ண முடியல சார், எத்தனையோ பேருக்கு இந்த காரியம் நடந்திருக்கு, ஆனா என்னமோ உங்க விஷயத்துல மட்டும் தடையா இருக்குது. இது உடனே நீங்க நினைக்க வேண்டாமா, எதனால இப்படி நடக்குது, எதனால அவங்களுக்கு 100 பேருக்கு செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எப்படி செய்ய முடியல? நான் நம்புறேன் அந்த காரியத்தை யார் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுக்காக கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நீங்க கர்த்தர் சமூகத்துல வருவீங்க, நீங்க ஆண்டவரை தேடுவீங்க. கர்த்தர் இதனால தான் அந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம். சில காரியங்கள் அவ்வளவு பழக்கம் இருந்தும் நமக்கு ஏன் நடக்கலைன்னா, நம்ம எதுக்கு அது காரியம் நடக்கலைன்னா நம்ம ஆண்டவரிடத்துல வருவோன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆசா தன்னுடைய கால்களிலே வியாதியை கண்டு அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தன்னுடைய கால்களிலே வியாதியை கண்டு அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு வியாதியை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப நீ பரிகாரி இடத்துல போறதுக்காக அல்ல, பரிகாரியாகிய கர்த்தரிடத்துல வருவதற்காக. சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம், பிரதர் நீங்க வேற திரும்ப திரும்ப இன்னொருத்தரை தேடி போறதுக்கு இல்ல, நீங்க யாரை தேடுவீங்கன்னா ஆண்டவரை தேடுவீங்கன்றதுக்காகத்தான் சில காரியத்தை ஆண்டவரை அனுமதிக்கிறாரு. ஆனா இன்னும் எங்கிட்ட பணம் இருக்குது, இன்னும் எனக்கு ஆள தெரியும் அப்படின்னு நினைச்சு பிரச்சனை நடக்க 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 நீங்க அப்படியே போயிட்டு இருந்தா கர்த்தரையே தேடலைன்னா எப்படி அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும்? ஆனா எனக்கு ஒன்று தெரியும், தேவனை தேடி வந்து அமரும் போது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இரண்டாவது ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தேவையின் மத்தியிலையும் தன்னுடைய வாயினால் தீர்க்கதரிசியினிடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லாமல் இருந்தாள். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்தார் என்றார். நீங்க 29வது வசனத்தை வாசிக்கலாமே. 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனையும் சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றாள். 30வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை இப்ப செத்து போயிருச்சு. இப்போ செத்து போன பிள்ளைய அவ பெட்ரூம்ல அங்க பெட்டுக்கு மேல படுக்க வச்சுட்டு தீர்க்கதரிசியை பார்க்கிறதுக்காக வர்றாங்க. வந்த உடனே அவளுடைய ஆத்துமா அவனுடைய துக்கத்தை அவர் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, பிள்ளை இப்படி இறந்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அசிஸ்டண்ட பார்த்து கூப்பிட்டு அவருடைய கோல் அவருடைய கையில கொடுத்து, நீ போப்பா, போகும்போது யாரையும் பார்த்து பேசாத, ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த கோலை எங்க வைனா அந்த பிள்ளைக்கு மேல நீ வச்சிரு, அவன் உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இந்த தாய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை இதுக்கு முன்னாடி நம்ம அடம் பிடிச்சவங்களெல்லாம் பார்க்க முடியாது. இந்த சூனேமியாள் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய காலை பிடிச்சிட்டு, எனக்கு உடன் ஊழியர்லாம் வர வேண்டாம், அசிஸ்டண்ட் எல்லாம் வர வேண்டாம், எனக்கு ஒன்று வேணும், யார் வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வரணும்.
நீங்க வந்து அந்த அற்புதத்தை எனக்கு செய்யணும், என்னுடைய பிள்ளை உயிரோட வேண்டும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்காக அவங்க வந்து போய் கேட்கவே இல்லை. ஆனா தனக்கு பிள்ளைன்றது ஒன்று பிறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைய இழக்கணுன்றத அவங்க என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்க போராடுறாங்க. இல்லை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு தர மாட்டேன். இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது தீர்க்க தரிசனத்தினால வந்தது, இது நான் அதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணல, ஆனா ஆண்டவரே வாக்கு தத்தத்தோட எனக்கு தந்தார். தேவன் கொடுத்த இந்த பிள்ளைய நான் இழக்க மாட்டேன், இந்த பிள்ளைக்காக போராடுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவங்களுக்கு அந்த கேரக்டரே இல்லை, ஆனா அந்த பிள்ளையினுடைய உயிரை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடி கர்த்தர் அந்த பிள்ளையை ஜெயிக்கும்படியாய் உயிரோட எழுப்பினார். ஆமென். நம்ம ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம விட்டுறவே கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அது சில நேரத்தில் பிசாசு நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்றதற்கு பார்ப்பான், பிசாசு எடுத்து கொண்டு போறதுக்கு பார்ப்பான், அந்த இடத்துல நிற்க முடியாம அவன் பண்ணுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதற்காக பாடுகளை சகிக்கிறதற்கு ஆயத்தம், அதற்காக அவமானத்தை சகிக்கிறதற்கு ஆயத்தம். ஆனா நான் நம்புறேன், தேவன் கொடுக்கிறத நான் விட மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, இப்ப நீங்க படுகிற அவமானம், இப்ப நீங்க படுகிற கண்ணீர், இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு லாபகரமாய் மாறும். தேவன் உங்கள் கையிலே கொடுத்த ஒன்றையும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நம்புறவங்க ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எதையுமே அசட்டை பண்ணாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க கொடுத்த கணவனார, நீங்க கொடுத்த மனைவிய, நீங்க கொடுத்த பிள்ளைய, நீங்க கொடுத்த அந்த வேலைய நான் கண்டிப்பா நான் முடிஞ்சு போயிருச்சுன்னு விட மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். அது திரும்பி எனக்கு வேணும். நீங்க பிறக்கும் போது கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கட்டளை இடணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்ல நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். அது நடக்கும் என்று நம்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். மரித்து 4 நாட்கள் ஆன ஆமென் அந்த கல்லை புரட்டி போட வைத்த கர்த்தர். ஆமென். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. முடிஞ்சு போயிருச்சுன்னு யார் சொன்னாலும் கண்டிப்பாக அதை கேட்க முடியாது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கேட்காமலே ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், நான் இதற்காக உபவாசம் இருக்கல, நான் இதுக்காக ரொம்ப கெஞ்சல, ஆனா இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்ததுன்னா முழுக்க கர்த்தர் கொடுத்தது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் அது கர்த்தராகவே தந்தது, ஆண்டவராகவே தந்தது. அந்த காரியத்தை இழக்க பண்ணுவதற்கு சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லணும்னா நோன்னு மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு முடிஞ்சு போகிறதற்காக அந்த காரியத்தை கொடுக்கவே இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மறுபடியும் அது உங்கள் கைகளிலே கிடைக்கும். மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் தருவார். எப்படி இந்த சூனேமியால் திருப்பி கொண்டாலோ அதே போல நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்க கை மூலமாய் திருப்ப வைப்பார். நீங்க சொல்லுங்க, நான் விட போவதில்லை, அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்.
ஆமேன். அந்த தீர்மானம் உங்களுக்குள்ள பலப்படட்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அவ்வளவு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீர்மானம் எடுத்தார்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் நான் விடுதலை ஆவேன். என்ன தடை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எதிராய் வந்தாலும், செத்தே விழுந்தாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஒரு முடிவோட கடந்து போனாங்கல்ல, அந்த முடிவு இன்னைக்கு உங்க தலை மேல வரட்டும். அந்த பிள்ளையினுடைய தலையை உயர்த்துகிற வரைக்கும் நான் உங்களை விட போவது இல்லை. இந்த கடனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நல்ல முழு பலத்தோடு எனக்கு தெரியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். யாக்கோபை போல நான் போராடுவேன், நாம் சொல்லுங்க ஆமென். அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். சோர்வின் ஆவிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதாக. அந்த காரியத்தை குறித்து இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் மாறுவதாக. இயேசுவே, இப்பொழுது மறுபடியும் ஒரு அக்கினி, அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு அக்கினி, ஒரு வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது போடப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Thank you Jesus. Hallelujah. ஆமென், ஆமென். யாக்கோபை போல நான் போராடுவேன், நான் விடமாட்டேன். ஆமென். அவர் சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை. ஆண்டவர் சிலர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுக்கிறத எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமாக நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. யார் போராடுகிறவர்கள்? இன்றைக்கு யார் போராடுகிறவர்கள்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, வேதம் சொல்கிறது பலத்திலே இருக்கிறது. யார் போராடுகிறார்களோ, யார் யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதை மீட்டு கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மீட்டு கொள்ளணும், நீங்க போராடி மீட்டு கொள்ளணும். நான் நம்புறேன் உங்க போராட்டத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இழக்க மாட்டேன், ஆண்டவரே நீங்க தானே ஆண்டவரை தந்தது. ஆமென். வேதத்தில் நல்லா கவனிச்சுங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மோசையினுடைய காலத்தில் எல்லாரும் பிள்ளையை பெற்று கொண்டு போய் எங்க போட்டாங்க தெரியுமா? எங்க போட்டாங்க? பெத்துட்டு போய் நைல் நதியில போட்டாங்க. பெத்து போய் நைல் நதியில போட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையை கொண்டு போய், ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? கொண்டு போய் நைல் நதியில போடணும். ஆனா அத்தனை பேரும் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன நைல் நதியில போடும்போது ஒரே ஒரு தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. எனக்கு இவ்வளவு தூரம் இந்த குழந்தையை என் வயிற்றுல கொடுத்து ஒரு ஜீவனா பிறப்பிக்க பண்ணுவது உண்மையானா, இந்த காலத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தருவாரானால், நான் அதை நைல் நதியில் போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு தரல. இந்த பிள்ளையை நான் காப்பாற்றுவேன், இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக வளர்த்துவேன், இந்த பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திக்கிறதற்கு 3 மாதம் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு ஒரு டாஸ்க் எடுத்தாங்க பாருங்க. கர்த்தரதை கனம் பண்ணி அந்த பிள்ளை பிறக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பிள்ளை மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, இந்த பிள்ளை மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, இந்த பிள்ளை சாதாரணமானது அல்ல, இந்த பிள்ளை தான் இந்த ஜனங்களை மீட்டெடுத்து கர்த்தருக்காக கொண்டு போறது. அந்த விஷன் அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுனால இந்த பிள்ளைய விடமாட்டேன்னு போராடி அந்த பிள்ளையை எடுத்து கொண்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மரித்து போகணும்னு நினைச்ச அந்த குழந்தைய அந்த அம்மா வைராக்கியமா இருந்ததுனால வேதம் சொல்லுது,
மோசே 120 வயது, 120 வயது. அவனுடைய கண்கள் இருடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஆனால் பிறக்கும்போதே என்ன, அவன் அந்த மோசே பிறக்கும்போது எல்லா பிள்ளைகளும் நைல் நதியில் விழுந்து செத்த போது ஒரு தாயினுடைய விசுவாசம், ஒரு தாய் நாம் விடமாட்டேன்னு நினைச்சதுனால அந்த பிள்ளை 1 வயசுல சாக வேண்டிய பிள்ளை இப்போ எத்தனை வயசுல சாகுது சொல்லுங்க சத்தமா? 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அந்த பிள்ளை தேவனோட சஞ்சரிக்கிற பிள்ளையா மாறிடுச்சு. அந்த பிள்ளை ஆண்டவருடைய கற்பலைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளையா மாறிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை, அதற்கு பின் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இதற்கு முன்ன யாருக்கும் கிடைச்சது இல்லை, இதற்கு பிறகு யாருக்கும் கிடைக்க போறதில்லை. அது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். உங்க மூத்த பிள்ளை ஒரு ஸ்பெஷல், உங்க இளைய பிள்ளை ஒரு ஸ்பெஷல். இன்னைக்கு வழி மாறி இருக்கலாம், இன்னைக்கு அவன் சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், இன்னைக்கு அவனை எல்லாரும் அசால்ட்டா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, மகனே இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. இந்த வேலை ஆண்டவர் உங்களுக்கு தந்தது, இந்த சம்பளம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது, இந்த இடம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. நான் நம்புகிறேன் கர்த்தர் அந்த சத்துருக்களை துரத்தி விடுவார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். எப்படி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சோ, தாகோன் முகம் குப்புற விழுந்து உடைஞ்சு போச்சோ, அதே போல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உங்களுக்கு முன்பாக எழும்புகிற அந்த தாகோன் இப்பொழுது முறிந்து விழுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ அந்த பிள்ளையை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவாராக, மீட்டு கொண்டு வருவாராக. தேங்க் யூ ஜீசஸ். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஜனங்களை தொந்தரவு பண்றதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி சவுலை குறித்து இங்கே ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அவ்வளோதான், சுருளை வாங்கிட்டான் கையில். இப்போ முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அங்கே தான் வச்சாங்கன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா நீங்க இந்த ஊழியத்திற்கு தடையா ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபிக்க 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 வந்துட்டு இருந்த அவ்வளவு முரட்டுத்தனமான சவுலை கர்த்தர் இடையில சந்திச்சு அவனை கர்த்தர் பவுலா மாத்துறாரு, பவுலா கர்த்தர் மாத்துறாரு. நான் நம்புறேன் எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தரால், என் தேவனாகிய கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. திருநெல்வேலியிலிருந்து ஒரு அம்மா ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. தன்னுடைய மகள், ஒரே மகள், அந்த மகளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்க வச்சாங்க, டாக்டரேட் படிக்க வச்சுட்டாங்க. அவள் டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை நேசிச்சுட்டு இருக்கிறா. அந்த பையன் ஆண்டவரை அறியாத ரொம்ப விக்கிரகத்திலே மூழ்கி போய் இருக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா அந்த பிள்ளைய மலை போல நம்பி இருந்தாங்க. அப்போ இவங்க ஒரு டீச்சர் அந்த பிள்ளையை பார்த்து இது வேண்டாமா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை ரொம்ப முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மோசமாக, கல்லான இருதயம், ரொம்ப இருதயம். நீங்கள் அப்படி தரல அப்படின்னு சொன்னால் நானா அப்புறம் வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும், நான் வீட்டை விட்டு போனால் உங்கள் 2 பேருக்கும் அப்படி ஆயிரும், நீங்கள் 2 பேரும் செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கல்லான இருதயம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நான் மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவங்க தாய் அழுது கொண்டே அந்த ஃபோனை வைப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சாமா. அந்த குழந்தை ஒரே பிள்ளை அவங்களுக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை கிடைக்காம அந்த குழந்தைய ஜோம் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, இல்லை இந்த பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமான பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு நான் திருச்சபைகளை கட்டுவேன், இந்த பிள்ளையை கொண்டு நிறைய பேருடைய குடும்பத்தை கட்டுவேன், அவங்க நிறைய பேருக்கு பணிவிடை செய்வா, ஒரு டாக்டர் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லிட்டாராமா. இவங்களுக்கு அந்த விஷன் ஞாபகம் வந்திருக்குது. உடனே போய் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஸ்கூலில் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் கேட்குறாங்களா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காரணும்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து 1 இயர், 1 வருடம் ஸ்கூலுக்கு போகிற டைம் காலையில் 10 மணிலேருந்து 4 o'clock வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற டைமில் தேவ சமூகத்தில் இருந்தாங்களாமா. கரெக்டாக 1 இயரில் அந்த பிள்ளை சென்னையில் இருக்கிறா. அவள் ஃபோன் பண்ணி, சாரி மம்மி, சாரி, நான் ரொம்ப உங்களை வருத்தப்படுத்திட்டேன், எனக்கு என்ன மாப்பிள்ளையை நீங்கள் காமிக்கிறீங்களோ அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
நான் மாறிட்டேன். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாமா, என்னம்மா நீ அம்மா நீ அம்மா? ஆமா ஆமா, இல்லை ஏசப்பா என்கிட்ட நிறைய பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த திருமணமும் ரொம்ப கிராண்டா ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷமாய் நடத்தினார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கரையாத இருதயத்தையும் என் இயேசுவால கரைய பண்ண முடியாது என்று சொல்லுகிறதையும் அவரால் முடிய பண்ண முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க, பொழுது விடியுது, நான் போகட்டும் என்னை விட்டுருன்னு சொல்றாருல. யாக்கோபு பார்த்து என்ன சொல்றாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே அவர் என்ன சொல்றாரு? பொழுது விடியட்டும். இப்ப நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஆண்டவர் வந்து யாக்கோபோட போராடுற அளவுக்கு யாக்கோபு ரொம்ப பலசாலியா? ஹலோ, பலசாலியா? தட்டி போட்டு போப்பா அப்படின்னு போக முடியும்ல? போக முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபா ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பிரியம். அதனால போராடுறது மாதிரி என்ன பண்றாரு சொல்லுங்க? என்ன பொறுத்தளவில் போராடுறது மாதிரி அவர் நடிக்கிறாரு. என்ன விட்டுரு. அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு யாக்கோபு என்ன? யாக்கோபுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அவர் காலை உருட்டி எனக்கு போறப்பா டைம் ஆகுது அப்படின்னு. ஆனா அவ்வளவு நேரமும் அவர் வெயிட் பண்ணது அவருக்காக அல்ல, இவனுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. நான் நம்புறேன் ஆண்டவர் போக மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பிரியம், கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியம், கர்த்தருக்கு அந்த காரியத்தை செய்கிறது உங்களுக்கு பிரியம். நீ சோர்ந்து போக வேண்டாம். சத்துரு உங்க மனசை ஒருவேளை கெடுக்கலாம். நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். இல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நிச்சயம் பதில் தருவார், நிச்சயம் அற்புதம் நடக்கும். அவர் கொடுத்த அந்த காரியத்தை கண்டிப்பாக இழக்கிறதற்கு விடமாட்டார். மறுபடியும் திரும்பி தருவதற்கு அவர் வல்லவர். அந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை அல்லவா? அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்காமலே கர்த்தர் தந்த பிள்ளை அல்லவா? இது ஆண்டவருடைய அற்புதம் அல்லவா? அந்த அற்புதத்தை கர்த்தர் கொடுத்துட்டு பாதியிலே எடுக்கிறவர் அல்ல. அப்படி ஒருவேளை கர்த்தர் எடுக்கிறவராக இருந்தாலும் அதை 2 மடங்கு எனக்கு திரும்பி தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் விடாம போராடக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். இந்த காரியத்திற்காக இப்போ நிறைய பேர் மேல அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றட்டும். யாக்கோப போல நான் போராடுவேன், நான் உங்களை விடமாட்டேன். எஸ் பிரைஸ். நன்றி அப்பா. அவர் ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அவர் அந்த அற்புதத்தை செய்கிற வரைக்கும் பிடியா ஜெபிக்க கூடிய அந்த ஜெப மகிமை, இப்பொழுது அந்த ஜெபத்திற்கு இருக்கிற சோர்வு இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். அந்த அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அந்த கையளவு மேகத்தை பார்க்கிற வரைக்கும் என் பிள்ளை தளராம ஜெபிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர். இயேசப்பா, இப்போ ஒரு ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. நீங்க கேட்க அந்த ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவைன்னு உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாத இந்த சூனேமியாள், ஆனா கர்த்தர் தனக்கு ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் அதை இழக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு என்ன பண்ணலைன்னா வரவே இல்லை. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, பிதா என்னிடத்துல ஒப்புவிச்ச ஒன்றை கூட நான் என்ன பண்ணலைன்னா இழக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இழக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, இழக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்ததை இழந்துட்டா கூட நான் நம்புறேன் இந்த பிள்ளை இறந்து போயிருச்சு, செத்து போயிருச்சு. இறந்து போன உடனே சரி அடக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்கன்னு சொல்லலை. இது வரைக்கும் அப்படி முயற்சி எடுக்காத அந்த அம்மா, அவர் எந்த ஊழியக்காரருக்கு மேலே மேல் வீட்டறையை கட்டி கொடுத்தாங்களோ அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு வண்டியை கிளப்பிட்டு போகிறாங்க. இல்லை, இந்த குழந்தைய ஆண்டவர் எனக்கு அப்படின்னா எப்படி? அதான் இது யாருக்குள்ளே இருந்த விசுவாசம்னா ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற விசுவாசம். ஆபிரகாமனுடைய பிள்ளைய அதான் பிள்ளை கேட்குது, தீவட்டி இருக்குப்பா, விறகு கட்டை இருக்குது, பலிக்கான ஆடு எங்க? உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்.
வேலைக்காரங்க எல்லாம் கீழே நிற்க வச்சுட்டு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய்விட்டு திரும்பி வருவேன், இல்லை வருவோம் வருவோம். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. எனக்கு பிள்ளையே இல்லாமல் 100 வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்த தேவன் இந்த பிள்ளைய கண்டிப்பாக சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி கொன்னுட்டாலுமே மறு ஜீவனை கொடுத்து நான் பிள்ளையோட தான் இறங்குவேன். கொடுத்த ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எடுத்தா ரெட்டிப்பா தான் கொடுப்பாரே தவிர கொடுத்ததை அப்படியே கொடுத்தது மாதிரி விடமாட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க. ஆண்டவர் இழந்ததை திரும்ப தருகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன். பிரதர், உங்களுடைய இருள் சீக்கிரமாக மாறும். சிஸ்டர், உங்களுடைய இருள் சீக்கிரமாக மாறும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பிரகாசமாக போகிறது. நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற திறந்த வாசல்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு கண்ணு தெரியாத குருடர்களை போல நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது சீக்கிரமாய் மாறும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு, இந்த ஆண்டினுடைய இருள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது. நீங்க இனி இருளில் நடக்க போறது இல்லை. அந்த இருள் உங்களுடைய இருள் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இருளை நான் வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த இந்த 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். நம்ம வேற ஒரு 2 காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஆமென். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்ப கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். இன்னொரு விஷயம் கூட அதை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்படின்னா இந்த சூனியமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற, தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உற்பவ கால திட்டம்னு ஒன்று வரும். உனக்கு பிராண உற்பவ கால திட்டம் அப்படின்னா ஒரு டைம், ஒரு நேரம் உனக்கு வரும், உனக்கு ஒரு காலம் வரும், உனக்கு ஒரு சீசன் வரும். அந்த சீசன்ல உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு நாள் வரும், உங்களுக்கு ஒரு உற்பவ கால திட்டம் வரும், உங்களுக்கு ஒரு சீசன் வரும். சிலருக்கு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டே அந்த சீசன் உங்களுக்கு ஆரம்பிக்குது. உங்களுக்கான சீசனை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கான சீசனை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உங்க நிறைய பேரை ஆண்டவர் பிஸியா மாத்த போறாரு. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். உங்களுடைய வெளிச்சம் அநேகர் மேல பிரகாசிக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை நிறுத்துகிற ஒரு சீசன் வரப்போகிறது. உங்களுடைய அவமானத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு சீசன் வரப்போகிறது. நெடு நாட்களாய் உங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் கிடைக்கிற ஒரு சீசன் வரப்போகிறது. உங்களுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் இன்றைக்கு நியமிக்கிறார். சூனேமியாவுக்கு ஒரு நாளை நியமிச்ச கர்த்தர் உங்க பிள்ளைக்கு ஒரு திருமண நாளை கர்த்தர் நியமிக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நியமிக்கிறார். உங்களுடைய தொழிலை வளர்த்துறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாளை நல்ல கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு பலத்தோட ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்காக ஆண்டவர் ஒரு நாளை, ஒரு சீசனை நியமிக்கிறவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த சூனியமியாளுக்கு ஆண்டவர் இழந்த குழந்தைய கர்த்தர் திரும்ப கொடுத்தார். நம்பர் 2, இந்த சூனியமியாளுக்கு ஆண்டவர் ஒரு சீசனை ஆண்டவர் வச்சார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போலாம். 27வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வந்து
அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தாள். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா, ஆமா, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரர் பள்ளி அறையிலே நடக்கிறத, அப்படின்னா தூரத்துல நடக்கிறத, இன்னொரு நாட்டுல நடக்கிறத எங்க இருந்து பார்க்கிறாரு? அவருடைய விஷன் எங்க? ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ராஜா போடுகிற ஒரு திட்டத்தை இந்த ராஜாவினிடத்துல சொல்லி, இன்ன இடத்துல இத்தனை பேரை இந்த ராஜா நியமித்து நடக்கிட்டு போறாரு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அந்த பக்கத்துல போகாதீங்க, இப்படி திரும்பி போங்கன்னு சொல்லி அவ்வளோ ஐடியா கொடுக்குறாரு. அந்த அவர் அந்த ராஜா இவங்க கரெக்டா சிக்கி இருக்கிறத பார்த்த உடனே நம்மிடத்துல ஏதாவது உளவாளி இருக்கிறாங்களா? அப்பதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க, இல்ல நம்மிடத்துல இருக்கிற உளவாளி அல்ல, அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அந்த தேவ மனுஷன் இங்க நடக்கிற பள்ளி அறையில நடக்கிற காரியத்தை அங்க சொல்றாரு அப்படின்னு. அப்படி தேவ மனிதர்களுக்கு அவ்வளவு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த காரியம் யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இவருடைய ஆத்மாவனுடைய துக்கம். அந்த ஊழியக்காரர் சொல்ற, கர்த்தர் எனக்கு மறைத்தார், கர்த்தர் எனக்கு மறைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது ஒருவேளை இத்தனை நாட்களும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா ஆண்டவருக்கு தெரியவே தெரியாதா? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரவே இல்லையே, நான் இந்த மாதிரி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறேனே, என்னை பற்றி கர்த்தர் யாருக்குமே சொல்லலையா? யாருக்குமே வெளிப்பாடு கொடுக்கலையா? எனக்காக ஜெபிக்கிறதற்கு யாருமே இல்லையா? எனக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்தை யாருக்குமே தெரியாதா? ஒருவேளை இதே போல ஒரு பெரிய துக்கத்தை நீங்க சுமந்துட்டு வரலாம், ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வரலாம். அது யாருக்கும் தெரியாது, கணவனாருக்கு தெரியாது, சொந்தங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரனு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரதை மறைத்து வைத்தார், கர்த்தரதை மறைத்து வைத்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னு. அந்த மகளுக்கு ஆறுதல் கர்த்தர் ஒருவரே, அந்த மகளுக்கு தேறுதல் கர்த்தர் ஒருவரே, அந்த மகளை திடப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. சூனேமியாளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் ஊழியக்காரன் அல்ல, சூனேமியாளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் கணவனார் அல்ல, சூனேமியால் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய சூனேமியாள், நிறைய தாயாருக்கு, நிறைய தகப்பன்மாருக்கு அம்மா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியல, உங்க வருத்தம் யாருக்கும் தெரியல. நீங்க தேவாலயத்துல போய் கண்ணீர் வடிக்கும் போது கூட உங்க கண்ணீர் நிறைய பேருக்கு விளையாட்டா தெரியுது, உங்க கண்ணீரை நிறைய பேர் மதிக்கல. ஏலிய போல உங்க கண்ணீரை பார்த்து நக்கல் பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இருதயத்தில் இருக்கிற வியாகுலம் எனக்கு நன்றாய் தெரியும், உங்களையும் என்னையும் பற்றி நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திருப்பி கொண்டதை திருப்பி கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். அந்த பிள்ளையை திருப்பி கொடுத்தது போல நீங்க இழந்தது உங்களுக்கு திரும்பி வரும், உங்க கைவிட்டு போனது உங்களுக்கு திரும்பி வரும், சத்துரு எடுத்து கொண்டது உங்களுக்கு திரும்பி வரும், உங்களுடைய நாலேஜ் இல்லாம வெளியே போனது திரும்ப வரும். கர்த்தர் இன்றைக்கு இந்த 85 நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவர், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். நான் சீக்கிரமாய் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். சொல்லிட்டே அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். சத்தமாய் அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார், அவர் என்னை வெளிச்சத்திலேயே கொண்டு வருவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திலே
கண்டார்கள். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கை எல்லாம் மாறப்போகிறது. அந்த பயத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. அந்த அந்த எதிர்மறையான அவிசுவாசங்களை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை நிறைய பேர் கர்த்தர் இருளிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த சூனேமியாளுக்கு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்கள், 3 ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த 3 திரும்ப சொல்லலாமா? நம்பர் 1, முதலாவதாக இந்த சூனேமியாளிடத்தில் இருந்த ஃபஸ்ட்டு பவர் என்ன அப்படின்னு சொன்னால், தேவைக்காக அல்ல, தேவனை கனப்படுத்துகிறதற்காக தேவனிடத்தில் வந்தவள் தான் சூனேமியாள். ஆமேன். தேவைக்காக அல்ல. எதுக்கு வந்தவங்களாமா? எப்போ போனாலும் எதுக்கு போகணும் நம்ம சொல்லுங்க? தேவனிட கையை அல்ல, உங்கள் கரத்தை அல்ல, உங்கள் முகத்தையே. உங்கள் கரத்தை அல்ல, உங்கள் முகத்தையே. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்கள் கரத்தை அல்ல, உங்கள் முகத்தையே. உங்கள் கரத்தை அல்ல, உங்கள் முகத்தையே. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நான் நம்புகிறேன், அவருடைய முகத்தினால் நமக்கு ஒரு பெரிய பிரகாசம். நான் ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது திருப்பி நாளைக்கு இது பிரசங்கம் பண்ண முடியாதனால, நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கும்போது 23, 24 நீங்கள் வாசிட்டீங்கன்னா அப்படின்னா, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 23, 24, 23 தேங்க்யூ ஜீசஸ், 4ஆம் அதிகாரத்தினுடைய 21, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன், 23வது வசனம், அப்பொழுது அவன், இது ஓய்வு நாளும் இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலே ஒழிய ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. அப்படின்னா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓட்டத்தை நீ என்ன பண்ணாத, நீ ஓட்டத்தை நீ நிறுத்தாத, வேகமா போ. ஸ்பீடு. யாரு? எங்க போறதுக்கு? எங்க போறதுக்கு? தேவனுடைய மனுஷனை பார்க்க போறதுக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க போறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ஸ்பீடு. நீ ஸ்பீடு. நான் என்ன, இந்த ஸ்பீடு அப்படின்ற வார்த்தை வேதத்தில் இதற்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யார் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இருக்கு. 2 தூதர்கள் அவனுடைய வீட்டிற்கு வரும்போது வேதம் சொல்லுது, அவன் சீக்கிரமாய் எங்க ஓடினானாமா? சீக்கிரமாய் ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடி ஓடி ஓடி, ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. ஆண்டவர் நம்மளை எல்லாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி ஸ்பீடு பண்ணணும். நம்ம எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா அப்படி ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்களே, எப்படி இருக்கணும்? நீங்க ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? ஆண்டவருக்கு ரொம்ப சொங்கி மாதிரி இருக்கவங்கள பிடிக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கிறவங்க இல்ல. கர்த்தருக்கு யாரை பிடிக்கும்னா, வேகமா இருக்கிறவங்கள பிடிக்கும். நம்மளை கர்த்தர் ஒப்பிடும் போது கூட எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால். நம்முடைய கால ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? மான்கள் கால்களை போல ஒன்னா ஆக்கி. நம்முடைய பலத்தை ஆண்டவர் எப்படி ஒப்பிடுறாரு? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். இருக்கிறதுலே எப்பவுமே ஹை மோஸ்டா தான் நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் நம்புறேன், இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நம்மளை கர்த்தர் அப்படிதான் மாற்ற போறாரு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். வேகமாகுங்க. வருகிற ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டு, நமக்குரிய ஆண்டு. வேகமாகுங்க, ஸ்பீடா போங்க, ஸ்பீடு எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழும்பு. எழும்பு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேகப்படுங்க, வேகப்படுங்க, வேகப்படுங்க. கர்த்தர் வேகமாக்குறார். உங்க ஊழியத்தை கர்த்தர் வேகமாக்குறார். உங்க பிசினஸ் ஆண்டவர் வேகமாக்குறார். உங்க சம்பாத்தியத்தை ஆண்டவர் வேகமாக்குறாரு. தரிச்சிருந்தது போதும், அமர்ந்திருந்தது போதும், படுத்து கிடந்தது போதும், சுருண்டிருந்தது போதும். உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நம்பர் 1, சூனேமியாள்
இந்த அம்மாட்ட இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவைக்காக அல்ல, தேவனை கனப்படுத்துறதற்கும் அவர் மேல இருக்கிற அன்புனாலையும் அவரை தேடினாங்க. நம்பர் 2, இரண்டாவது இந்த சூனேமியாளிடத்துல இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவை, ஒரு நீடு இருக்குது. ஆனா யாரிடத்துல திறக்கல அப்படின்னு சொன்னா, மனுஷனிடத்துல திறக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற தேவையை மனுஷனால பூர்த்தி செய்ய என்ன பண்ணாது. இந்த இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நிக்கணும்னா, என்னுடைய பிரச்சனைய, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த நீட, அந்த தேவையை யாரால பூர்த்தி செய்ய முடியாது. மனுஷனால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம தேடுறதே நிப்பாட்டுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இவங்க இல்லைன்ன உடனே அவங்க இல்லைன்ன உடனே அவங்க. ஸ்டாப் பண்ணுங்க, எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். என்னுடைய தேவையை சந்திக்கிறதற்கு, எனக்கு பதில் கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்து கர்த்தர் அமைத்து கொடுப்பார். ஆண்டவரே அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவரே ஒருத்தரை ஏற்படுத்துவார். நான் நம்புறேன், அவர் காக்காவை ஏற்படுத்தினார்னா கரெக்டா கறியையும் அப்பத்தையும் கொண்டு கொடுக்கும். நம்மளா காக்காவை தேடி போச்சுன்னா பாதியை சாப்பிட்டு மிச்சம்தான் கொடுக்கும். ஆமேன். அவர் ஏற்படுத்துகிற காக்கா நேர்த்தியா செஞ்சு முடிக்கும், நம்முடைய பசியை ஆத்தும். நம்மளா தேடி போற காக்கா பாதி வழியில நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, உண்மையே 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 எல்லாத்துக்கும் யாருன்னா, உண்மையே நீர் ஏற்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்க வழியை தரைங்க ஆண்டவரே, உங்களால முடியும் ஏசப்பா, நீங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா, நீங்க முன்னாடி போங்கப்பா சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக, தேவன் ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, போராடணும். தேவன் கொடுத்த ஒன்றை நம்ம எப்பவுமே யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, விட்டு கொடுக்கவே கூடாது. அதை பெற்றுக்கொள்றது அது கர்த்தர் கொடுத்தது தானே. ஆண்டவர் கொடுத்ததை நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அது கணவனானாலும் மனைவி ஆனாலும் அதை சரி பண்ணுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க போராடணும். சிலர் அப்படிதான் கொஞ்ச நாள் போராடிட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நீங்க மோசையினுடைய தாயை போல இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைங்க குறும்பு பண்ணுவாங்க, சில நேரத்தில் எல்லாரும் எதிராக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப கோபம் வரும். இப்படி பண்றதுக்கு பேசாம இதை விட்டு தொலைலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்களே விட்டு தொலைஞ்சிங்கன்னா யார் அப்போ பெற்றுக்கொள்ளுவா? மோசே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மோசையை கொல்ல பார்த்தார். சிப்போராள் யார்? இவங்க அந்நிய நாட்டு பெண். அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் என் கணவனாரை விட மாட்டேன், தன்னுடைய மகனுடைய இந்த நுனித்தோலினால இது எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அப்போ ஆண்டவரே அந்த இடத்துல என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க. இந்த கணவன் எனக்கு வேணும்னு கேட்டதுனால கொல்லணும்னு நினைக்கிற ஆண்டவரே என்ன பண்றாரு, அமைதியாயிடுறாரு. சிஸ்டர், உங்க பிரேயருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்க உங்க கணவனாரை விட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்க கணவனாரை கர்த்தர் கொல்லணும்னு நினைச்சா கூட கர்த்தர் நிப்பாட்டிடுவார். ஏன்னா கவனன்ஸ் உடன்படிக்கையில உண்மையுள்ள கர்த்தர். உடன்படிக்கை, நீங்க ஒரு உடன்படிக்கையை மீற மாட்டீங்கன்னு, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறீங்க தெரியுமா? இந்த உடன்படிக்கையில நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உறுதியா இருப்பார். எப்பேற்பட்ட மனுஷனையும் எப்பேற்பட்ட நபரையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபத்தை யார் மூலமா சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதோ அவங்க மூலமாவே சட்டத்தை மாற்றுறதற்கு நம்ம எல்லாரும் சாட்சி, நமக்கே தெரியும். அப்படி கர்த்தர் செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, விடக்கூடாது, போராடணும். ஆமேன். இந்த 3 கேரக்டருக்கு அவங்களுக்கு கிடைச்ச 3 ஆசீர்வாதம். 1, இழந்த குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணாரு, திரும்ப கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவது, அவங்களுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த டேட்ல, இந்த வருஷத்துல, இந்த நாளில் உனக்கு இது நடக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருடைய தலையெழுத்துல கர்த்தர் எழுதுறாரு. கர்த்தர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு.
இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. அது நிறைய பேருக்கு வருகிற ஆண்டாய் கூட இருக்கலாம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென். துக்கத்தை மனுஷனுக்கு மறைச்சிட்டாரு, ஆனா அவருக்கு துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்தினாரு. ஹalleluya. சில நேரத்தில் நம்ம கடந்து போற பாதை உலகத்துல யாருக்குமே கர்த்தர் சொல்ல மாட்டாரு, யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாரு, யார்கிட்டையும் ஆன்சரே இருக்காது. அந்த பாதையில் நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிறவர் ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டுமே. நீங்கள் போய் கை கட்டி ஜெபம் பண்ணுறதுக்கு நிற்பீங்க, உங்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டார், உங்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆண்டவரே என்னை குறித்து இந்த 100 நாளில் ஒரு நாள் கூட எதுவுமே சொல்லலையா ஆண்டவரே, நாம் கடந்து போகிற பாதை வித்தியாசமாக இருக்கா ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை குறித்து இன்னொருத்தருக்கு அல்ல, உன்னை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். சில காரியத்தை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கே மறைப்பார், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மறைப்பார், அம்மா அப்பாவுக்கே மறைப்பார், ஆனா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஆமென். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். சொல்லுங்க எல்லாரும், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். இப்ப சொல்லுவோம், என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என்னை உள்ளங்கையில் வரைந்ததே நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, என்னை கண்மணி போல் காக்கும் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். என் உயிருடலில் உள்ளவரை பாடல் சத்தமா. இந்த வானம் பூமி தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை கைகள மேல என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, சத்தமா என் தேவனே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே, வாலிபர்கள் மேல உங்க மகிழ் கன்னிகள், என் தேவனே, என் தேவனே சொல்லிட்டே. இயேசுவே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். மகா பெரிய உன்னதமான தேவனே, மகத்துவத்தை வைத்திருக்கிற தேவனே, காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் இருந்து புறப்படுகிற மகா பெரிய தேவனே, கடலை நியமித்து நதிகளை எல்லாம் சேர பண்ணி, தண்ணீரை ஒரு இடமாய் சேர பண்ணி, அதற்கு ஒரு எல்லையை நியமித்து, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி
ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லி இன்று வரையிலும் உங்க அனுமதி இல்லாமல் அது மிஞ்சி வராத அளவிற்கு தடுத்து நிறுத்துகிற காற்று மேலும் பூமி மேலும் சமுத்திரத்தின் மேலும் அதிகாரம் படைத்த எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் சுகமானோம். உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம். உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு சொன்ன வார்த்தைகள், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற திருச்சபைக்கு வந்த மக்கள், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்படியே பற்றி பிடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூனேமியால் இழந்ததை திரும்பி பெற்றுக்கொண்டது உண்மையானால், ஒரு நாளை நீ நியமித்தது உண்மையானால் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்க பிள்ளைகள் ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் பதில கொடுங்கப்பா, பதில கொடுங்கப்பா. சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள் கடைசி நாளில் அப்படியே எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். உங்க பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். 23ஆம் தேதி நடக்கிற அந்த ஃபைனல் டேல எங்களை நீங்க சந்தோஷப்படுத்துங்க, எங்களை நீங்க ஆறுதல் படுத்துங்க, எங்களை உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய நித்திரை இன்பமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.